ஹாய். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரைஸ் ஆட்டோமேஷன் எப்படி போர்டு யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். வந்து பில்போர்டு யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிறது பார்க்க போறோம். இங்க ஐட்டம்ல செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா பிரைஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுல நம்ம லேபிளிங் கொடுத்துக்க முடியும். அதாவது 15 days பாலிசி அப்படின்னு ஒரு லேபிள் கொடுத்துக்கிறோம். அப்படின்னு ஒரு லேபிள் கொடுத்துக்கிறோம். ஸோ 15 நாளைக்கு உள்ள பில் பண்றவங்களுக்கு வந்து அதாவது பேமெண்ட் ரிட்டர்ன் கொடுக்கறவங்களுக்கு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம செட் பண்றோம். இந்த 15 நாளைக்குள்ள பேமெண்ட் கொடுக்கறவங்களுக்கு ஒரு 200 குவான்டிட்டிக்கு மேல இருந்தாதான் இந்த 10% வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது பில்லிங் சைக்கிள் 15 நாளைக்குள்ள இருக்கணும். இந்த குவான்டிட்டி 200 குவான்டிட்டிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு மெட்ரிக்ஸை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி 15 days பாலிசி எவ்வளவு பாலிசிஸ் வேணாலும் நம்ம இங்க செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ்ல போயிட்டு பில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைஸ் வந்து அப்ளிகபிள் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு நம்ம இங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமருக்கு பழைய பில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது பில்லிங் சைக்கிள், அதாவது அவங்க ரீபேமெண்ட் கொடுத்தது வந்து 15 நாளைக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் ஒரு 200 குவான்டிட்டிக்கு எபோ இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த 10% வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ 10% நம்ம இங்க மேனுவலா எதுவுமே கொடுக்காட்டி கூட ஆட்டோமேட்டிக்காவே வந்து சாஃப்ட்வேர் வந்து 10% அப்ளை பண்ணிக்கும். இப்போ நம்ம 1000 போட்டு பில் பண்ணியிருக்கோம். பில் பண்ணிட்டோம். இது ஆட்டோமேட்டிக்கா பில் ஆயிடுச்சு. இப்போ இந்த கஸ்டமர் இது ஃபர்ஸ்ட் பில் அப்படிங்கறதுனால நம்ம இதையே அப்படியே பில்லா ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் பில் போடும்போது அதே எக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு 1000 rupees போடுறோம். பேமெண்ட் வந்து வந்துருச்சு. லாஸ்ட் பில்லுல குவான்டிட்டி வந்து 1 தான் போட்டிருக்கோம். அதை நம்ம இப்போ எடிட் பண்ணி மாத்துறோம். புது பில்லுல ஒரு குவான்டிட்டி தான் போட்டிருக்கோம். லாஸ்ட் பில்லுல வந்து டூ ஹண்ட்ரட் குவான்டிட்டி போட்டோம். அதுக்கு பேமெண்ட்டும் அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு பேமெண்ட் அப்டேட் பண்ணிட்டோம். புது பில்லுல ஒரு குவான்டிட்டி வித் 1000 rupees போட்டிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டடா 15 days பாலிசி வந்து அப்ளை ஆயிடுச்சு. அதாவது கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் பில்லுல எதுவுமே கிரியேட் ஆகல. ஆஸ் யூஷுவல் என்னவோ அது அப்ளை ஆயிடுச்சு. இங்க வந்து நான் ரெண்டாவது பில்ல ஒரு குவான்டிட்டி வித் 1000 ரேட்டுன்னு போடும்போது ஆட்டோமேட்டிக்காவே வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இதையே ஜஸ்ட் சப்மிட் பண்ணிட்டாலே போதும், பில்லு வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு பிரைஸ் ஸ்லாப் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது இங்க செட்டிங்ஸ்ல ஐட்டமோட செட்டிங்ஸ்ல பிரைஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். பிரைஸ் ஆட்டோமேஷன்ல நீங்க எவ்வளவு காம்போஸ் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இங்க பில்லிங் சைக்கிள் 0 போட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்ல குவான்டிட்டி 0 போட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், பெர்சன்டேஜை மாத்தலாம். இது மட்டும் ஜஸ்ட் நம்ம தெரியறதுக்காக ஒரே ஒரு லேபிள். இந்த 3 பெராமீட்டர்ஸும் நம்ம என்ன செட் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான பில்லோட பெர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டடா அப்ளை ஆயிக்கும். ஒரு கஸ்டமருக்கும் இதுதாங்கிறத நம்ம செட் பண்ணணும்.
பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேட்டகரி ஏபிசிடின்னு எவ்வளோ கிளாசிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டடாக சாஃப்ட்வேர் வந்து ப்ரைஸோட டிஸ்கவுண்ட், அதாவது பில்லோட ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் 10% செட் பண்ணிடும்.